ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேஷனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி அம்மாவும் வந்திருக்காங்க. அம்மாவும் விஷ் பண்ணி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? பனியெல்லாம் எப்படி இருக்கு? பெங்களூர்ல ஜாஸ்தி பனி குறையவே இல்லை. நேற்று கூட 21 டிகிரி, அவ்வளோ குளிர் தான். நாங்கள் அந்த குளிருக்கெல்லாம் பார்க்கறது இல்லை, ஏஞ்சிடுவோம். நம்ம நேரம் இல்லை சொல்லிட்டு இருந்தோம்னா சொல்லிகிட்டே தான் இருக்கணும். குளிர்லாம் உதறி தள்ளிட்டு ஏஞ்சாதான் நம்ம எது நினைக்கிறோம் இன்னைக்கு என்ன பண்ணணுங்கிறத அதை முடிக்க முடியும். குளிரில் படுத்துட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். சொல்றேன் நான், நிறைய பேர் எனக்கு குளிருது எழுந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்காக சொன்னேன். அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஸோ இப்படி அதாவது நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கனாக்கா, எல்லா பேட்டர்னும் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வருது, எங்களால வந்து அவ்வளோ கத்துக்க முடியுமா அப்படின்னு. கத்துக்க முடியுமாங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். அது தள்ளி விட்டுடணும். கத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கத்துக்கலாம். இப்போ உனக்கு வந்து இப்போ துர்காவுக்கு வந்து 100% அடிப்படையிலேருந்து நல்லா கற்றுக்கிட்டு நல்ல ஸ்ட்ராங், அதாவது நம்ம எதுவுமே இப்போ அடிப்படையாக ஃபஸ்ட்லேருந்து நல்லா கற்றுக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட, அதாவது இப்போ இவங்கள மாதிரியே இருக்கிறவங்க கிட்ட நல்ல டேலண்ட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அடிப்படையிலேருந்து இடையில முடியலன்னா கூட அது நம்ம யூடியூப்லாம் பார்த்து சரி பண்ணிடலாம். எடுத்ததுமே யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம தைக்கணுங்கிறது ஆகாத கதை. கொஞ்ச நாளாவது நீங்கள் நல்ல டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் படிப்படியா ஒரு பிளவுஸ் ரெடி பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணா நமக்கு எவ்வளோ நாள்? 3 நாளாவது ஆகுது. 3 நாள் ஆகுது. இப்போ ஒருத்தவங்க கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் ஸ்டிச்சிங் மட்டும்தான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் நான் இந்த வயசுலேயும் 60+ நான் இந்த வயசுலேயும் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு டேலண்ட், நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். நம்ம கற்றுக்கணும், நம்ம செய்யணுங்கிற ஆர்வம் வந்து வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக முடியாதுங்கிற விஷயமே இல்லை. நான் எல்லா மாடலும் தைப்பேன். பேட்டர்ன் மாடல் தைப்பேன். கட்டிங் மட்டும் கிடையாது, கட்டிங்லாம் எங்கள் பொண்ணு தான். மீது எல்லாமே ஸ்டிச் பண்ணுறேன். அது காரணம் என்னென்னா நம்ம மனசு தான். நம்ம மனசு தான் நமக்கு வாத்தியாராக இருக்கணும். இன்னொருத்தவங்க சொல்கிறதுனால வரதில்லை. நம்மளை தயார்படுத்திக்கணும். நம்ம வந்து இது செய்யணும் கற்றுக்கணும்னு ஒரு மனசில் உட்காந்துட்டுனா, இப்போ எப்படி சமையலுக்கு நீ சண்டே மீன் குழம்பா கறி குழம்பா பிரியாணியான்னு ஒரு முடிவு பண்ணுற மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதே பாதையில் போயிட்டு இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே கற்றுக்கலாம். கஷ்டங்கிறத கிடையாது. ஆமாம். ஏன்னா வந்து இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து யூடியூப்ல வந்து காமிக்கிறாங்க. எல்லாரும் என்ன கேட்குறாங்க, எல்லாமே வந்து இத்தனை பேட்டர்ன்ஸ் வருது, என்னால கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பேசிக் வந்து கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா தான் வந்து இப்ப நம்மளதுல நார்மல் மெத்தடும் காமிக்கிறோம், வெஸ்டர்ன் மெத்தடும் காமிக்கிறோம். ஸோ அதனால பேசிக் வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் வந்து எது வேணாலும் அதுக்கப்புறம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் பண்றது எல்லாமே வந்து நம்மளோட ஐடியா தான். ஸோ வந்து பேசிக்கே ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம பேசிக் தான். எப்படி பேபி கிளாஸு எல்கேஜி யூகேஜி எடுத்து போகிற மாதிரி அடிஷனாக நல்லா கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கனாக்கா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், மனசை விட்டு போகாது. எல்லாருக்கும் என்ன பார்த்தோன்னே அந்த யூடியூப்ல இப்போ எப்படின்னா கொஞ்சோண்டு இப்போ குக்கிங் சேனல்ல கூட கொஞ்சோண்டு ஐட்டம் காமிச்சிட்டு டேஸ்டா பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம இவ்வளோண்டு ஐட்டம் வந்து பண்ணலாம், காமிக்கிறதுக்கு பண்ணலாம். நீங்க வந்து அது ஒரு ஃபேமிலி ஃபுல் பண்ணி தர முடியும். 5 பேர் 6 பேருக்கு பண்ணணும்னா அதே மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து நிறைய வேலை இருக்கு, இதுல நிறைய வேலை இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடும். அதனால இப்ப நீங்க வீடியோல காமிக்கும் போது ஒரு பிளவுஸ ஃபுல் மேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க, சும்மா இல்லாத டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஐயோ இப்படி பண்ணும் அப்படி பண்ணோம்னு இருக்கும். அப்புறம் நார்மலா தைக்கிறதுக்கு நார்மல் பிளவுஸ் தைக்கும் போது ஐயோ இதுக்கே இவ்வளவு நேரம் அடிக்குது, இதுக்கெல்லாம் இதெல்லாம் தைக்க முடியுமான்னு ஒரு பயம் வரும். அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தாக்கா அது போக போக அவங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஒரே குவியலா போட்டு இதே நமக்கு வேணும்னா வராது. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஃப்ரண்ட் பேக் இதுலயே எத்தனை ஐட்டம் இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்பர் 1 வந்துருவீங்க. அதனால நம்ம வந்து இப்போ எடுத்தவொடனே வந்து ஒரு டிசைன் வந்து தச்சிடணும் அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு பேட்டர்ன் மேக்கிங்கும் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் மேக்கிங் ப்ளவுஸோட நார்மல் ப்ளவுஸோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ லுக்கு வந்து நம்ம டைம் எடுத்து பண்ணும்போது ரெண்டுக்குமே வேற வேற டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். ஸோ எல்லாமே பண்ண முடியாதுன்னே கிடையாது. இப்போ நான் ரெண்டுமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ அம்மாவும் வந்து இந்த ஏஜ்லேயே வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ என்னை விட இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. நான் எப்போ ரெடி பண்ணுவேன் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடியாக இருப்பாங்க.
ஏன்னா நான் வந்து ஒரு பேட்டர்ன் பண்றதுக்கு நமக்கு நிறைய டைம் ஆமா எடுக்கும். நிறைய டைம் ஒரு எடுக்குது. பேப்பர் பேட்டர்ன் போடணும், ட்ரேசிங் போடணும், அதுக்கப்புறம் எல்லாமே போடணும். எதுவுமே கஷ்டப்பட்டு பண்றது கடைசியில முடிவு வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரும். அதுதான் ஆமா. ஒரு ட்ரெஸ் இதெல்லாம் பேட்டர்ன் மெட்டீரியல் நல்லா ஃபினிஷிங்கா இருக்கும். ம். அதே மாதிரி இந்தியன் தான் நீங்க ஃபர்ஸ்ட் இது கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ன் மெட்டீரியலுக்கு வரலாம். ஆமா. இது கத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் ஸ்டைலு, அதுக்கப்புறம் பேட்டர்ன் ஸ்டைலு உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும், ஈஸியா வரும். ஆமா. அதுதான். இது காஸ்ட்லி. இது நம்ம நார்மலா பண்றது. நிறைய பேர் இப்ப இதுக்கே வந்துட்டாங்க எல்லாம். பேட்டர்ன் மெட்டீரியல் இதே சொல்லி கொடுங்க சொல்லி ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு வராங்க. ஏதாவது பேட்டர்ன் மேக்கிங் பேட்டர்ன் மெட்டீரியல் தான் கேக்குறாங்க. நிறைய பேர் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் கேட்டுட்டே இருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லது கத்துக்கணும்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் வந்து டைம் வந்து எடுத்து சொல்லி தருவோம். இப்ப நாங்க சொல்லி தரோம்னாக்கா, இப்ப நான் கட்டிங் சொல்லி தரேன்னா அம்மா இன்னும் ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டா சொல்லி தருவாங்க. அதனால ஒருத்தருக்கு வந்து அப்படியே நம்மளே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்லி தரோம். நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி வந்து காமிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா அவங்களுக்கு கை நல்லா படிஞ்சிருச்சு, எப்படி எங்கெங்க எந்தெந்த ஃபோல்டிங் பண்ணா, இன்சர்ட் பண்ணா எல்லாமே வந்து டீட்டெயிலா சொல்லி தருவாங்க. உங்களுக்கும் தெரியும். ஆனா கட்டிங்ல அவங்க இருக்கிறதுனால ஸ்டிச்சிங் நானே பண்றேன், நானே எடுத்துக்கிறது. ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து நான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றேன். நான் ஸ்டிச் பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நுணுக்கணுக்கனா எனக்கு வந்து துர்காவோட வயசு வந்து எனக்கு அனுபவம். ஆமா. ஆனா கட்டிங்லாம் எனக்கு தெரியாது, சும்மாவே சொல்ல முடியாது. ஆனா இந்த ஸ்டிச்சிங்ல நல்ல அனுபவம். அவங்க உட்காந்தாலும் தைச்சு காமிப்பாங்க. ஒருத்தரே எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யுதுன்னா ரொம்ப ரிஸ்க் இல்ல. கட்டிங்லயே ரொம்ப நேரம் ஸ்டிச்சிங் பாக்குறாங்கனாக்கா நான் 10 வயசுல இருந்தே 10 வயசுல இருந்து பாக்குறாங்க. 10 வயசுல இருந்து எங்க நாயனா கடைக்கு, நாங்க நாயனா தான் சொல்லுவோம், கடைக்கு போய் காலு மிஷின் எட்டாதப்பவே நான் பெடல் மெரிச்சு நான் செய்வேன். அப்பெல்லாம் மேல் பாவாடை தைக்கிறது, இந்த பில்லோ தலகாணியோட உரையெல்லாம் பில்லோ இப்பெல்லாம் வருது ரெடிமேட்ல. அப்பெல்லாம் வந்து பீஸ் கொடுத்துதான் தைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு 10 தலகாணி வேணுமா வந்து எல்லாமே மிஷினை எதிர்பார்த்துதான் வேலை நடக்கும். ரெடிமேடுங்கிறதே கிடையாது. அப்போ வந்து எங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அப்பாடா அப்பா எப்ப கீழே இறங்குவான்னு பார்த்துட்டே இருந்து நான் அதை அவங்க கட் பண்றதை பார்த்துட்டு உடனே தைப்பேன். இப்ப துர்கா எப்படி கட் எப்படா கட் பண்ணுன்னு பார்த்துட்டு இருப்பேன், நான் தைக்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த முயற்சி வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும், கத்துக்கணுங்கிற எண்ணம் வேணும். நம்ம மனசுதான் நமக்கு வந்து ராஜா. அது நம்ம மனசை பெரியதான் நமக்கு எல்லாமே நடக்கும். நம்ம மனசு வச்சாதான் நடக்கும். அதுதான் முடிவு. நம்ம கத்துக்கணும். மோட்டரே கிடையாது. அப்போ காலையே தான். அப்ப தீபாவளி டைம்ல எல்லாம் பார்த்தா நாங்களாம் சின்ன வயசு அப்பெல்லாம் எனக்குலாம் டெய்லரிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்பெல்லாம் வந்து டெய்லர் ஷாப்லாம் வந்து 24 ஹவர்ஸ் ஓப்பனா இருக்கும். ஏன்னா வந்து ரெடி பண்ணி தரணும்னா எவ்வளவு கஷ்டம். 3 மந்த் வந்து ரொட்டேஷன்ல இருப்பாங்க டெய்லரு. இப்ப எப்படி நம்ம இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்களோ அதே மாதிரி டெய்லர் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 8 ஹவருக்கு ஒரு டெய்லர் மாறி மாறி அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, இன்னொரு டெய்லர் இருப்பாங்க. ஏன்னா ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடியே தீபாவளி பொங்கலுக்குலாம் அங்கெல்லாம் ஊர் நாள்லாம் ரெகுலரா அதுக்குதான் எடுப்பாங்க. இங்கெல்லாம் இந்த பர்த்டேன்னு சொல்றோம்ல, அதை விட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்துக்கெல்லாம் எடுப்பாங்க. கிறிஸ்டின்காரவங்க கிறிஸ்துமஸுக்கு எடுப்பாங்க, முஸ்லீம்காரவங்க அவங்க பண்டிகைக்கு எடுப்பாங்க. அத மாதிரி எல்லாம் துணி தான் கொண்டாடுறாங்களா இல்லைன்னா தெரியல. ஸ்கூல்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரெடிமேட்ல கொடுக்குறாங்களா? அப்பெல்லாம் கிடையாது. எடுத்துட்டு வந்து கடையில கொடுத்துருவாங்க, ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்பெல்லாம் நல்லாதான் ஓடிட்டு இருந்தது. அப்பெல்லாம் வந்து டெய்லரிங்க்கு அந்த மாதிரி நமக்கு இப்ப அப்ப கம்மியா வரதால இப்ப நம்ம அதை விட அட்வான்ஸா கட்டணும். அப்ப பேட்டர்ன் மேக்கிங், பேட்டர்ன் மெட்டீரியல் இவ்வளவு மாடலு இவ்வளவு டிசைன்ஸ் எல்லாம் இல்ல. இப்ப எல்லாருமே அதான் நான் விரும்புறோம். இப்ப நம்மளே வந்து ஒருத்தவங்க பேட்டர்ன் மெட்டீரியல்ல போட்டாங்கன்னா அவங்க டிசைன் நல்லா இருக்கு, அவங்க அழகா போட்டிருக்காங்க, அது எப்படி போட்டிருப்பாங்க, அதுல வந்து அது பேட்டர்ன் மெட்டீரியலா இருக்கும். அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா வெளியே நம்ம தச்சு கொடுக்குறது ஒரு ட்ரெஸ்ஸுக்கே 3000-4000 வாங்குறாங்களே பேட்டர்னுக்கு. இன்னும் டிசைன் போக போக சிம்பிள் டிசைனுக்கே 3000-4000. நம்ம தேஜுலாம் எங்க நார்மல் மெத்தட் போடுமா? அதெல்லாம் போடுறதெல்லாம் அதுக்கு வந்து அந்த துணியை விட வந்து டபுள் மடங்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் ஆயிடும். ஆமா. அந்த துணி 6 மீட்டர்னா அதுக்கு ஏத்த மாதிரி 3 மடங்கு வாங்கிடுவாங்க வெளியே. இதே நம்மளே கத்துக்கிட்டோம்னா தேஜுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு எப்படி 2 நாள் தான், முதல் நாள் துணி எடுத்தாங்க, மறுநாளே தச்சு போட்டு போயிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி நம்ம நினைக்கிறத செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம மனசுதான். நம்ம கத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் நைட்டு கூட 12 மணி இருந்து நாளைக்கு போட்டு போனோம்னா கூட என்னோட டாட்டர் தேஜுக்கு வந்து எப்பயுமே
நாங்க 2 பேர் தான் வந்து டிசைனர். இதுவரையிலும் ரெடிமேடு அவ போட்டதே கிடையாது. இப்ப லேட்டஸ்டா கூட உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தோம். இப்ப பழைய வீடியோல வந்து நம்ம 760 டிகிரி ஃப்ராக் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து போடணும்னு சொல்லிட்டாங்க. எத்தனை ஒரு 10 கடை வந்து நாங்க ரெடிமேட் ஏறி இறங்கியிருக்கோம். ஸோ நாங்க நான் எங்க ஹஸ்பண்டு 4 பேரும் கார்ல போய் என்ன வெஸ்ட் சைடு HM எல்லா கடையும் பார்த்தாச்சு. ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இல்ல வந்து அவளுக்கு பேட்டர்ன் பிடிக்கல. ஸோ அப்புறமே ஃபேப்ரிக் வாங்கிட்டு வந்து நைட்டோட நைட்டா நான் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி அம்மா தச்சு அவ ட்ரை பார்த்து நெக்ஸ்ட் டே வந்து சூப்பரா வந்து போட்டுட்டு போனான். நான் காலேஜ்ல அவ ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னு அவங்க மிஸ் எல்லாம் கூட ரொம்ப பாராட்டியிருக்காங்க. ஆனா ஒரு 2 நாள்ல நீ ஸ்டிச் பண்ணி போட்டது ரொம்ப அது மாதிரி யாருமே டெய்லர் வச்சா கூட செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நாங்களே வந்து டக்குன்னு ஒரு 2 நாள்ல நமக்கு தச்சு தரணும்னு சொன்னா நம்மளே வாங்குறோமா? அதே மாதிரிதான் நம்மளே வாங்க மாட்டோம். ஒரு வாரம் 10 நாளா டைம் கேட்பாங்க. அதான் இந்த மாதிரி டிசைன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நம்ம நினைச்சா மாதிரி தச்சு போட்டோம்னா அது நம்மளே கத்துக்கிட்டு நம்மளே ஸ்டிச் பண்ணி நமக்கே தெரிஞ்சாதான் அதெல்லாம் வந்து நம்மளே போட்டுக்கலாம். டெய்லர் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா நாங்களே வந்து பண்ணி தர மாட்டோம். 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டு முடியாதுன்னு சொல்லி அமைச்சிடுவோம். ஏன்னா வந்து நம்ம பண்றது கரெக்டா பண்ணணும். நீட்டா வந்து அவங்களுக்கு ட்ரையல் கொடுக்கணும், அவங்க பாடியில கரெக்டா போய் ஃபிக்ஸ் ஆகணும், எல்லா வேலையுமே இருக்கு. சும்மா காசு வருதுன்ட்டு நம்ம வாங்கிடுறதே கிடையாது. நார்மல் டெய்லரிங்லாவது அட்லீஸ்ட் நம்ம வாங்கினோம். பேட்டர்ன் மேக்கிங்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் வாங்கவே மாட்டோம். தென் நம்ம வீட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கூடயே நம்ம அந்த கஸ்டமர் இருப்பாங்க. நம்ம பொண்ணுக்கோ நம்ம ரிலேஷனுக்கோ யாரோ அவங்களுக்கு நம்ம ட்ரையல் பார்த்து டே அண்ட் நைட்டா ரெடி பண்ணி பண்ண முடியும். கஸ்டமரை நம்ம வந்து டே அண்ட் நைட் கூடயே வச்சுக்க முடியுமா? ஸோ அவங்க வர டைமுக்கு நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நம்ம டைம் எடுத்துக்கணும். ஸோ அதனால வந்து நம்மளே கத்துக்கிட்டாதான் உண்டு. நிறைய வந்து எனக்கு மெசேஜ் வந்து போடுறாங்க. சில மெசேஜ்க்கு என்னால் ரிப்ளை கூட போட முடியல. நிறைய பேர் வந்து போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி அமௌண்ட் கேட்டு போட்டிருக்கீங்க, கத்துக்கணும் ஆசைப்படுறீங்க. பட் வந்து யாரும் வந்து முன்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அது ஒரு இந்த அமௌண்ட் என்னை பொறுத்த வரையிலும் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா இது வந்து இது கொடுக்கறதுனால நம்ம செலவுலேருந்தே அந்த காசு காலி ஆயிடும். ஆனா நம்ம மைண்ட்ல வந்து அது அப்படியே நிற்கும். நம்ம எப்ப வேணாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரியா? நீங்க வந்து இதுக்கு வந்து செலவு பண்றது பிரச்சனையா கிடையாது. சொல்லுவாங்க புக்கு வந்து வாங்குறது வந்து அது செலவு இல்ல, அது வந்து வரவு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு புக்கு ஒருத்தவங்க ஒரு அறிஞரோட புக்கு படிச்சீங்கன்னா அவரோட 60 வயசு அனுபவம் இருக்கும் அதுல. அதை நம்ம 60 வயசு வரையில நம்ம இருந்து அனுபவிச்சு அது தெரிஞ்சுக்கிற வரை அதே மாதிரிதான் இந்த கட்டிங் ஸ்டிச்சிங்கும் இவங்களுக்கு தெரியறத நமக்கு சொல்லி தராங்க. அது வந்து செலவு பண்றதுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதே மாதிரிதான் ஒரு 5 லட்சமாவது செலவு பண்ணிருக்கோம். ஆனா இதுவரையிலும் ஒரு 100க்கு மேல நாங்க கவுண்டிங் பண்ணா ஜாஸ்தியா தான் இருக்கும். அவ்வளவு டெய்லரும் ரொம்ப வாழ்த்துதான் துர்காவுக்கு. அவங்க ட்ரெஸ் அவங்களே ட்ரிட் பண்ணி போட்டுட்டு வர்றாங்க. யூஎஸ்ல இருக்கிறவங்க போட்டு நடந்தெல்லாம் காமிப்பாங்க. நான் சொல்றேன் ஃபேஷன் டிசைன் மாதிரி நடந்தெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு மேடம், ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஆன்லைன்லயே கத்துக்கிட்டு ஆன்லைன்ல கத்துக்கிட்டு போட்டு காமிப்பாங்க. அதனால அது மாதிரி இத்தனைக்கும் அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க. ஆனா ட்ரெஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்ட்டா வேணும், எனக்கு கடையில வாங்குறது கூட சரியா இல்ல. ஃபேஷன் டிசைன்ல அந்த ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க கடையில வாங்குனீங்கன்னா துணியோட குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கும். தச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, அது இது நமக்கு பிடிச்ச துணியை எடுத்து நம்மளே தச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சர்க்குலர் ஸ்கர்ட் வந்து தச்சது வந்து அவளுக்கு இது சாட்டின் கிளாத்ல தச்சோம். மீட்டர் வந்து 250 ருபீஸ் என்னமோ போட்டு ஸ்டிச் பண்ணோம். ஸோ அந்த துணி உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, ரொம்ப நாள் வரும். ரொம்ப நாள் வரும். அது மாதிரி கத்துக்கிறது வந்து நீங்க பணம் செலவு பண்றத நான் என்னை பொறுத்தவரையிலும் பண செலவு கிடையவே கிடையாது. இது நிறைய பேர் இது ரொம்ப ஆன்லைன்ல நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஸோ அதனால நாங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பயத்திலேயே நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல கத்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க தைரியமா போட்டு. பட் ஏமாத்துறவங்களும் இருக்கதான். ஆன்லைன்ல எல்லாம் துர்கா வந்து நம்பி அவங்க யாரோ 60,000 70,000 உடனே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி கத்துக்கிட்டு அவங்களே லாஸ்ட்ல சொல்லுவாங்க எங்களுக்கு 10 பயமா தான் மேடம் இருந்தது, இந்த அளவுக்கு நீங்க தெய்வம் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம வந்து யாரையுமே சாதாரணமா ஒருத்தவங்களுக்கு வந்து 100 ரூபாய் நம்ம லாஸ் பண்ணோம்னா நமக்கு பின்னாடியே 1000 ருபீஸ் லாஸ் ஆகும். அது மட்டும் கரெக்டா ஒரு கடைக்காரன் ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்துட்டா கூட 10 ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆமா, அத மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்களை ஏமாத்தினாக்கா எந்த தொழிலையுமே முன்னுக்கு வர முடியாது. வந்து தொழில் பக்தி, உண்மை, நேர்மை,
அது 3ம் தான் வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போவோம். ஏமாத்துறது, பொய் சொல்றது, சரியா தெரியாம தெரியும்னு சொல்லி சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து மேன்மைக்கே வராது. தாழ்மையா தான் போகும். அவங்க வந்து படிப்படியா இறங்குவாங்க, மேல வர முடியாது. என்னோட பேக் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்திருப்பேன். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட பணம் வாங்குறோம்னாக்கா அது முடிக்கிற வரைக்கும் வந்து நான் அவங்க கூடயே தான் இருப்பேன். ஒரு நாள் கூட வந்து அவங்க பயப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறதே கிடையாது. அதே மாதிரி 4 பேரை வச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்கறது கிடையாது, கூட்டமே கிடையாது. சிங்கிள் ஆளுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆன்லைனும் அப்படிதான், ஆஃப்லைனும். ஏன் இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பேசி போடுறோம்னாக்கா நிறைய பேருக்கு அதே பயம். மேம் ஆன்லைன்ல பேமெண்ட் கட்டினா எப்படி, அதே பயந்துட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் என்னோட ஃபோன் நம்பரை பார்த்துட்டு எனக்கு யாருக்கும் கமெண்ட்ஸே போடுறதுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்கே டைரக்டா வந்துடுறாங்க. ஸோ பயந்து போடுறாங்க. இது மாதிரி ஆன்லைன்ல கட்டலாமா வேணாமா, எவ்வளவு பேமெண்ட், இதே கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து நான் இவ்வளவு டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்பிக்கையா வாங்க, கண்டிப்பா யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதுதான் 10 பேர் நல்லவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் ஏமாத்திடுறாங்களா 10 பேரும் ஏமாத்துறவங்களோ அப்படின்ட்டு ஒரு இது வந்துடும் உங்களுக்கு. உண்மைதான். முன்னாடி ஸ்டெப்பை எடுத்து வைக்காமயே கத்துக்கணும் ஆசைப்பட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வாங்க, நம்ம ஷாப்புக்கு வாங்க, ஒரு நாள் வாங்க, எல்லாம் பேசுங்க. ஆன்லைன்ல வரவங்க கூட நல்லா வரலாம். எப்படி இருக்கு, என்ன எப்படி பண்றாங்கன்னு சூஸ் பண்ணிட்டு ஆன்லைன்ல கிளாஸ்லாம் வந்து நான் கட் பண்றது, அம்மா ஸ்டிச் பண்றதா வந்து டீட்டெயிலா நிறைய பேர் அதுக்கும் மெசேஜ் போட்டுப்பாங்க. அம்மா வந்து ஸ்டிச்சிங் பார்க்கவே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க நேரா வந்து பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த மாட்டாங்க. ஏமாத்துறாங்க அப்படின்னாக்கா அது வந்து அவங்களுக்கு தான் வீழ்ச்சி, அவங்களுக்கு தான் வந்து நஷ்டம். ஏமாத்துறவங்களுக்கு தான் நஷ்டம்னு நான் சொல்லுவேன். அதனால நீங்க தாராளமா இதுக்கு பணம் செலவு பண்றதுக்கு தயங்காதீங்க. இது உங்களுக்கு பெனிஃபிட். உங்களுக்கு இதை விட நீங்க காலம் ஃபுல்லா உங்க பொண்ணுக்கு, இப்ப என் பேத்திக்கு நான் ஸ்டிச் பண்ற மாதிரி உங்க பேத்திக்கோ பேரனுக்கோ அதெல்லாம் அப்படியே வழி வழியா நம்ம படிக்கிறோமே, அதுதானே கடைசி வரையில இருக்கு. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு படிப்பு தான். இது சும்மா கத்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போறது கிடையாது. நமக்கு விடுறதுக்கு மனசே வராது. கத்துக்கிட்டோம்னா நம்ம செய்யணும் ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம 20 பேட்டர்ன் 30 பேட்டர்ன் கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம 300 பேட்டர்னா வந்து சேஞ்ச் பண்ற திறமை வந்து நம்ம தான் வளர்த்துக்கணும். ஸோ எல்லா 1000 பேட்டர்னையும் நீங்க உட்காந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ் போய் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து லிமிட்டடா போர்ஷன்ஸ் வச்சிருக்கேன். இவ்வளவு கத்துக்கிட்டீங்கன்னாவே இதை விட டபுளா வந்து நீங்க பண்ண முடியும். ஸோ நான் அந்த ஐடியா வச்சு நம்ம வேற மாதிரி எல்லாம் இவ்வளவு பேட்டர்ன் நிறைய ஸ்டேஜுக்கு வந்து எவ்வளவு சாட்டிஸ்ஃபை. அவ போறதே வந்து ஒரு காலேஜ், ஃபேஷன் டிசைனிங் காலேஜ். ஸோ அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் வந்து பெரிய விஷயம். நார்மல் காலேஜ்ல அவ போறானாக்கா, ஸோ நார்மலா பார்த்தா யாரா இருந்தாலும் வந்து இப்போ இந்த ட்ரெஸ்ஸை கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேஷன் டிசைனிங் காலேஜ்லயே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அப்போ வந்து அது ஒரு பெரிய வந்து நமக்கு அது அவங்கள பத்தி அந்த நுணுக்கம்லாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, இது எப்படி எல்லாம் பேட்டர்ன் போட்டு. ஏன்னா அவங்க அதுலயே இருக்கிறாங்க இல்லையா, அந்த மிஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறவங்கல்ல. பரவாயில்லையே, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பேட்டர்ன் எடுத்து உங்க மம்மி போட்டு ஒரே நாள்ல தச்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அவங்கள ஒரே ஆச்சரியமா பார்த்தாங்களாம். சொன்னாங்க. என்ன எல்லாரும் மெயினா நாங்க 2 பேர் பண்றது வந்து ஒன்லி வீடியோக்கு தான் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்றோம். மீதிக்கெல்லாம் ஒர்க்கர்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து நம்மளால ஒரே ஆளால அம்மாவாலையும் ஃபுல்லு வந்து ஒரு ஷாப்போட வேலையை வந்து ஃபுல்லா பண்ண முடியாது. ஆனா ஒர்க்கர்ஸ்காரவங்களுக்கு நமக்கு டெய்லரே, கட்டிங் மாஸ்டர், ஸ்டிச்சிங் மாஸ்டர் தனியா இருக்காங்க. அது வேற இடத்துல இருக்காங்க. அவங்களோட கிராண்ட் டாட்டருக்கு தான், அவங்களோட பேத்தி, என்னோட பேத்திக்கு, என் பொண்ணுக்கு, எனக்கு அத மாதிரி அதை வச்சு நாங்க தைக்கிறதுன்னா நாங்க வந்து யூடியூப்ல போடுறோம். நாங்க வெளியே இருந்து எடுத்துட்டு வரதெல்லாம் கத்தன்னு தச்சு இது போடுறோம்ல, அது நமக்கு எல்லாம் பண்ணவும் முடியாது. அவங்களாலயும் கட் பண்ண முடியாது, என்னாலயும் அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது. இப்ப நிறைய ட்ரெஸ் வருது. ஒருத்தவங்க 10 ட்ரெஸ், 5 சாரி, 5 பிளவுஸ் எல்லாம் தராங்க. அதெல்லாம் வெளியே போயிடும். அதெல்லாம் கரெக்டா இருக்கா மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறதெல்லாம் நான் எடுப்பேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கடையில ரெடி பண்ணி வரதை சிலது காமிப்போம். நாங்களா கைப்பட தைக்கிறது வந்து எங்களோட பேட்டர்ன், எங்களோட சொந்த டெய்லர்ஸ்க்கும் நானே தான் சொல்லுவேன், இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் நான் சொல்றதுதான் வந்து அவங்க செய்யணும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி கட்டிங் பண்ண சொல்றோமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா ஜென்ஸ்னாகும் போது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 5 பிளவுஸ் 6 பிளவுஸ் ஒரு ஷார்ட்ல தருவாங்க. ஸோ அவங்களாலனாக்கா டக்குன்னு பண்ண முடியும். நமக்குலாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நார்மலாவே இருக்கும்ல. ஸோ எனக்கு நெக் பெயின் இருக்கு, அம்மாவுக்கு கால் பெயின் இருக்கு. ஸோ அந்த இதுலயே வந்து எல்லாருக்குமே வந்து உடம்புல வியாதி இல்லாம யார் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு சாப்பிட்றோம்ல, அது மாதிரி நினைச்சுதான் மூச்சு காத்து உள்ளையா
போட முடியலன்னா அத மாதிரிதான் இதையும் நம்ம பண்ணிக்கணும். ஆமா. ஏன்னா இன்னொரு பெனிஃபிட் இதுல வந்து நான் முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். டைம் இருக்க மாட்டேங்குது. இதை எல்லா லேடிஸும் ஃபாலோ பண்ணுவாங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்ப வந்து 50 வயசு வரையிலும் நமக்கு நல்லா ஓடுவோம் பாடுவோம் எல்லாம் பண்ணுவோம். ஆனா உட்கார்ந்த இடத்துல டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதான் ரொம்ப இப்படி கண்ணை திறந்து கணங்க 2 மணி நேரம் போயிடும். நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நான் ஆரம்பத்துல தைக்க தான் போனேன், கத்துக்கிட்டேன், அதே நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இப்ப எனக்கு அவங்க வயசாயிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு இந்த கஷ்டம். 60 வயசுக்காரவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு இத மாதிரி வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. துர்காவோட அம்மா ஃப்ரெண்டோட அம்மா எல்லாம் சொல்லி இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுங்க, நீங்க நல்ல ஒரு தொழில் கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது, எங்களுக்கு வந்து நேரமே போக மாட்டேங்குது, என்ன கோயில் போனாலும் 1/2 மணி நேரத்துல போயிட்டு வந்துடணும், வீட்டுல எவ்வளவு நேரம் தான் சும்மா இருக்கிறது, இதையே பாட்டா பாடுவாங்க. இது மாதிரி நம்ம ஒண்ணு கத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, நமக்கு நேரமே பத்தாது. இன்னொன்னு தெரியுமா, எல்லாம் சொல்லுவாங்க டெய்லரிங்ல மிஷின்ல 1 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா நல்லா பசிக்கும். ஏன்னா அது வந்து பவர்ல போகுது. டிரைவருக்கு நிறைய பசிக்கும். இதே கம்ப்யூட்டர்ல இருக்கிறவங்களுக்கு பசிக்காது. ஏன்னா டிரைவர் வந்து அந்த பெட்ரோலு அந்த இது கரண்ட் அது மாதிரி கரண்ட்ல உட்காந்து நீங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா பசிக்கும். 2வது 1 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா நைட்ல படுத்ததுமே தூக்கம் வரும். இது 2க்குமே நிறைய பேரு தூக்கம் வரல, டைம் பாஸ் ஆகல, இத மாதிரி நிறைய பேர் ஜீர்ணாவல இத சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன, எங்க அப்பா 75 வயசு வரையிலும் தைச்சாரு. இதோட அனுபவத்தை தான் நான் சொல்றேன். 75 வயசு எங்க அப்பா, அப்பவும் காலில் மிதிச்சு தைப்பாங்க, சும்மாவே படுக்க மாட்டாங்க. மத்தியானம் 1 மணி நேரம் படுப்பாங்க, அவ்வளவுதான். சிசர்லயே கட் பண்ண மாட்டார், நானே பாத்திருக்கேன். இப்ப பிளவுஸ் நான் 3 பீஸா கட் பண்ணிடுவார். ஆமா, டக் டக்குன்னு அந்த ஸ்லீவ் ஃப்ரண்ட் பேக்க அப்படியே கட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு தனித்தனியா வச்சு அழகா கட் பண்ணி அவரே ட்ரிப் பண்ணுவார். நாங்கெல்லாம் சொல்லுவோம், ஏன்னா என்னன்னா கண்ணாடி போட்டு காலில் தான் மிதிப்பாங்க. காலில் மிதிச்சு 75 இயர்ஸ் வரையிலும் எங்க அப்பா தைச்சாரு. வேணானாலும் கேட்கவே இல்லை. இல்லம்மா எனக்கு பொழுது போகணும்னு உட்காந்து தைப்பாங்க. எங்க ட்ரெஸ் எல்லாம் தைப்பாங்க வெளியே இருந்து வர. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட்ல அப்படியே செட் ஆயிடுச்சு, கரெக்டா இருக்கும். நீங்க வந்து எங்க அப்பாவுக்கு வந்து வயசு வந்து தெரியாது, நமக்கு வயசு தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா வயசு வந்து நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா நம்ம எண்ணெல்லாம் அப்படியே நம்ம பாசிட்டிவா போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அதுலயே தான் திங்க் பண்ணிட்டே இருப்போம். நமக்கு வயசும் தெரியாது. 2வது நமக்கு வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அம்மாக்கு எப்பயுமே எனக்கு ஐயோ நான் வேணான்னா சொல்லுவேன், நீங்க தைக்காதீங்க வேணான்னா சொல்லுவேன். எனக்கு பயமா இருக்கும், ஏதாவது ஆயிடுமோ, அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கிறது, அவங்க தைச்சா பயமா இருக்கும். ஆனா அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பார்த்து அந்த வயசை விட ஜாஸ்தியா நம்மளும் பண்ணணும்னு எனக்கும் ஆசையா இருக்கும். அவங்கள பார்த்துதான் எனக்கு இன்னமே வந்து மோட்டிவேஷன் ஜாஸ்தி. இது வந்து ஒரு வியாதியும் வராததுக்கும் நல்ல தூக்கம் வரதுக்கும் நல்ல ஜீர்ணம். இதெல்லாம் எங்க நாயனாவை பார்த்தா தெரிஞ்சுட்டேன்மா. சும்மாவே உட்காந்தா மதன்னு என்னம்மா போர் அடிக்குதுமா இருமா அப்படின்ட்டு வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க டெய்லர் கடை. அதனால நான் அனுபவிக்கிறத நீங்களும் அனுபவிக்கணும்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நான்லாம் வந்து ரொம்ப சொகுசு வாழ்க்கை தான் வாழ்ந்தாச்சு. உண்மையா சொல்லணும் அப்படிதான் வாழ்ந்துருக்கோம். ஸோ இவங்க வந்து அப்படி கிடையாது. நான்லாம் அப்படி கிடையாது. நான்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். வீட்லயும் எல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் காஜா மிஷினு பட்டன் மிஷினு அப்பெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எங்க அப்பா கொடுப்பாரு. டக்குன்னு காஜா எடுப்பேன், பட்டன் கட்டுப்பேன். பேண்ட்டுக்கு எல்லாம் பேண்ட் கொக்கி, பேண்ட் பட்டனு. இப்பெல்லாம் மிஷினு டக்குன்னு அடிச்சு டக்குன்னு விட்டுறாங்களா. அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. வந்துகிட்டே இருக்கும். எங்க நயனாவுக்கு வந்துகிட்டே இருக்கும் கொக்கி கட்டுறது. அப்பெல்லாம் முக்காவாசி பிரஸ் பட்டன் தான் பிளவுஸ்க்கு. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு லூஸா போட்டுக்குவாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் வந்தது முதல் பிரஸ் பட்டனு. அப்புறம் தான் புக்கு வந்தது கட்டுறது. அதுக்கப்புறம் போட டைட்டா போட. அதான் நாள் ஆக எல்லாம் சேஞ்ச் ஆகுது இல்ல, அந்த மாதிரி. ஸோ பாருங்க, இந்த பிளவுஸ் வந்து இப்ப வெஸ்டர்ன் மெத்தட்ல ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப பேக் வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நெக் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து போட்டா அப்படியே உட்காந்துருது. போட்டா நல்லா கவர் ஆயிடும். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி உங்களோட பேக் வந்து நல்ல டீப் தெரியணும்ன்றது எல்லாமே இருக்கும். இதே மாதிரி டீப்பை வந்து நம்ம நார்மல் மெத்தட்ல பண்ணும்போது நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது. அப்போ வந்து டோரி வந்து கண்டிப்பா வச்சேன். இதுக்கெல்லாம் டோரியே வைக்க வேணாம், அப்படியே உட்காந்துரும். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் போடுறேன். நான் பாருங்க ஃப்ரண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட், ஓகேவா. உள்ள வந்து நம்ம எப்படி பண்ணிருக்கோம்னாக்கா அட்டாச்சபிள் டிட்டாச்சபிள் மெத்தட் பண்ணிருக்கோம். நார்மல் டெய்லரிங்ல பண்ணல. உள்ள நீங்க பார்க்கும் போதே தெரியும்.
2 லைனிங் கொடுத்து பண்ணியிருக்கோம் இது. ஸோ இது மெத்தடே டிஃப்ரெண்ட், ஸ்டிச்சிங் மெத்தடே டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் இது பண்ணுவோம். கொஞ்சம் சார்ஜ், இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் தைக்கிறது. ஆனா போடும்போது லுக்கா இருக்கும். லுக்கா இருக்கும். நீங்க எத்தனை வாட்டி போட்டு நம்ம இது பண்ணாலும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி பாருங்க, இந்த உள்ள பாத்தீங்கன்னா உள்ள எப்படி ஃபினிஷிங் இருக்குன்ட்டு இந்த ஃபினிஷிங் வரும். ஸோ சைடு வந்து நம்ம பிரிக்கணும்ன்றதுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தட் பண்ணியிருக்கோம். இதையும் கூட நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணலாம், பட் அங்கே தேவை கிடையாது. நம்ம வந்து ஃபியூச்சர்ல நமக்கு தேவை பிரிச்சு விடுறதுக்கு. ஃப்ரண்ட் வந்து பாருங்க, இது பேடே போடல, ஆனாலுமே கப்பு வந்து அவ்வளோ அழகா உட்காந்துக்கும். பாடியை ஃபுல் கவர் பண்ணி கொடுக்கறது வந்து பேட்டர்ன் மேக்கிங்ல நல்லா வரும். ஸோ இப்போ நார்மல் மெத்தட்னாக்கா நம்மளுக்கு இதான் நார்மல் மெத்தடு. ஸோ இதுல இது பிரின்சஸ் கட் கிடையாது. நார்மல் மெத்தட்லயும் பிரின்சஸ் கட் பண்றோம். ஸோ இது நார்மல் மெத்தட் பாருங்க. ஸோ இதுல வந்து நம்ம அந்த மாதிரி ஃபினிஷிங் இது வந்து டீப் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அளவுக்கு டீப் வந்து நம்ம இதுல வைக்கும் போது அது அப்படியே இன்னும் மேல தூக்குன மாதிரி ஆயிடும். மேல தூக்கிடும். இதெல்லாம் வந்து ஏதாவது இப்படி கீழே விடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளவு கரெக்டா இருக்கும். நான் வந்து இது மேனிக்வின் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு நாள் வந்து ஃபுல்லாவே வந்து போட்டு இதுக்கு ஒரு சாரி, இதுக்கு மேட்சிங் சாரி கிடையாது இது ஆக்சுவலி. இதுக்கு ஏதாவது எந்த கலர் வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி இது எல்லாமே இதே கலர்ல இருக்கு. ஏதாவது ஒரு பிளைன் சாரீஸ் போட்டா நல்லா இருக்கும். இதே இருக்கு, இந்த கலர்லயே ஒரு சாரி இதுலயே ஒரு 4-5 கலர் இருக்கு, 2-3 கலர் இதுலயே இருக்கு. அதே செட் ஆகும். டார்க் கலர்ஸ் ஏதாவது சாரி இருக்கும். நான் பிளைன் சாரி கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலி என்னோட டாட்டருக்கு வந்து ஒரு கவுனுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அது பேலன்ஸ், அதோட பேலன்ஸ் சூடில தான் 1 மீட்டர் அதிகமா எடுத்தோம். இப்போ என்ன கிளாத் விலை விக்கிற விலையில நம்ம சும்மா துணியும் எடுக்க முடியாது. ஆமா, இருக்கிற துணியை வச்சு இதே நல்ல துணி, காஸ்ட்லியான துணி, சூப்பரா இருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல நான் இதே மாதிரி நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வரும், பேட்டர்ன்ஸ் எல்லாம் வரும். ஆமா, நிறைய இருக்கு. நிறைய நமக்கே தைக்கிறது நிறைய இருக்கு, தச்சிட்டே தான் இருக்கும். ஆமா, ஸோ அதுதான் வந்து எங்களோட ஒரு தெரப்பி மாதிரி. என்ன அது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டோம்னா அதுல இப்ப வந்து வீடியோ எடுத்துடுறாங்களா, ஐயோ அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது வீடியோல இதே கலர் ட்ரெஸ் இருக்க கூடாது, வேற எந்த ட்ரெஸ் வேணும், அது மாதிரி இப்ப ஆயிடுச்சு. ஆமா, இப்ப நம்ம மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களும் இந்த ட்ரெஸ் போட்டு வீடியோ வந்து பாத்துட்டாங்க, இன்னொரு வேற ட்ரெஸ் தான் போட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெளியே போகும்போது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது வேற தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. வேற அதே மாதிரிதான் பேட்டர்ன் மெட்டீரியல் போடுறது, உங்களுக்கும் யூஸா இருக்கட்டும், உங்களுக்கும் போட்டு காட்டுறது. எங்க அம்மா பேட்டர்ன் கட்டிங்க. எங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதரா இருந்து மேல வந்தவங்க, அதனாலதான் வந்து அவங்களால இவ்வளவு பேச முடியுது. அவங்களுக்கு வந்து அனுபவம். நான் பேசுறதுன்னா எங்க பொண்ணெல்லாம் ஆகாது, 24 hours பேசுவேன். நீங்க வேணா செக் பண்ணுங்க. நீங்க ஆன்மீகத்தை வச்சு பேசணுமா, டெய்லரிங்கை பத்தி பேசணுமா, பொதுவா பேசணுமா, ஒரு நாள் ஃபுல்லா என்னால பேச முடியும். ஏன்னா அது மாதிரி நான் வந்து 100 பேரை வச்சு வேலை வாங்கினேன். நான் சூப்பர்வைசரா இருந்தேன். 100 பேரை லெதர் கோட்டு, ஜெர்மன் ஃபாரின்லாம் அவங்கெல்லாம் 7 அடி இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய கோட்டு. அந்த ஒரு கோட்டுல 80-85 பார்ட்ஸ் வரும். பார்ட்ஸ்னாக்கா கட்டிங் பார்ட்ஸ், அதெல்லாம் ஒன்னா சேர்த்து கோட்டு தைக்கிறது. அதுல நம்பர் 1 வந்து அவங்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னை வந்து அதே கம்பெனியில் சூப்பர்வைசர் ஆக்கி எனக்கு சேலரி இருக்க நிறையா கொடுத்து, இல்லைன்னா 2 பொண்ணு ஒரு பையனை ஒரே ஆளா இருந்து ஒவ்வொரு வாட்டி மேரேஜுக்கும் பிஎஃப் பணத்தை வாங்கறதுக்கு பத்திரிக்கை முன்னாடியே கொண்டு போய் அங்கே வச்சு பிஎஃப் பணம் வாங்கி செலவு பண்ணி கல்யாணம் பண்ண. யாருக்கிட்டே இருந்தா நான் 100 ரூபாய் எந்த சைடும் எனக்கு கிடையாது. அண்ணன் தம்பி அம்மா அப்பா யாருக்கிட்டே இருந்துமே 100 ரூபாய் கூட எனக்கு உதவி கிடையாது. அந்த அளவுக்கு வந்தேன்னாக்கா இந்த தொழில் தான் என்னை கை கொடுத்தது. அதுக்கு தான் உங்களை திரும்ப திரும்ப கேட்குறேன். இந்த டெய்லரிங் ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை எப்படி கும்பிட்றீங்களோ அதே மாதிரி இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களை வந்து ஒட்டிக்கும். அது உங்களுக்கும் யூஸ் ஆகும், வெளியவும் நம்ம வந்து தச்சு கொடுக்கலாம். நீங்க போடுறது நல்லா இருக்கா, எனக்கு ஒன்று தச்சு கொடுங்கன்னா ஆபீஸ்ல தச்சு கொடுக்க போடுவீங்க. எனக்கு அப்படிதான் நிறைய இந்த ஒர்க்குக்கு வந்து காரணமே, கம்பெனியில வேலை செய்யறேன்னு வச்சுங்க, அவங்கெல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற லெதர்காரவங்களுக்குலாம் காட்டன் எல்லாம் தெரியும்னு சொல்லவே முடியாது. அவங்க வந்து அங்கே கம்பெனியில் சொல்லி கொடுக்குறத தைப்பாங்க, அவ்வளோதான். அந்த லேடிஸ்லாம் என்கிட்ட கொடுப்பாங்க, ப்ளவுஸு சாரீ எல்லாமே கொடுப்பாங்க. நான் ரெடி பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு லஞ்சு டயத்தில் உட்காந்து புக்கு கட்டி கொடுப்பேன், எம்மிங் பண்ணி கொடுப்பேன். கூட 4-5 லேடிஸை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒன்று கொடுத்து அதெல்லாம் செஞ்சு கொடுங்க, காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பேன். அப்படியெல்லாம், அதாவது இதையே 2-3 விஷயமா நான் செஞ்சேன். அதே போல பாத்தீங்கன்னா லே ஆஃப் விட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது.
உடனே என்ன பண்றது, ஈரோடு துணி எடுத்துட்டு வந்து பாவாடை எல்லாருக்கும் இன்ஸ்கர்ட், அவங்கவுங்க அளவு கொடுங்கன்னா அவங்கவுங்க அளவுக்கு இன்ஸ்கர்ட், அதையே 3 மந்த் வச்சு ஓட்டினேன். அதை விட எனக்கு இதுல நல்ல வருமானமே கிடைச்சது. அத மாதிரி இத வந்து பலதரப்பட்ட வியாபாரம் மாதிரி, பொருள் மாதிரி இது வந்து சிங்கிளா இது ஒன்னே ஒண்ணுன்னு சொல்லவே முடியாது. இதுலயே நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நிறைய அனுபவம் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அவங்க இன்னும் போக நிறைய ஷேர் பண்ணிப்பாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கம்மி, நான் படிச்சேன், என்னோட ஒர்க்கை வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன், அவ்வளவுதான். ஸோ வாழ்க்கை அனுபவம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ அதனாலதான் வந்து ஏன்னா என்னோட விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது, கஷ்டப்பட்ட இவ்வளவு கஷ்டமா லைஃப்னா அப்படிங்கிறது அவங்க வந்து ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால மன சோர்வு வந்துடும். ஏன்னா அம்மாவுக்கு நடந்த மாதிரி தான் நமக்கும் நடக்குமோ, அது தெரியாம வளர்த்தானா 3 பிள்ளைங்களையும். ஏன்னா அதனால அவங்கள வந்து கெத்தாதான் வளர்த்துருக்கேன். ஆனா கஷ்டம்ங்கிறது வந்து எனக்கு நல்லா கஷ்டப்பட்டதுனால நான் கஷ்டமாவே நினைக்கல. அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வேலையை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்ப நம்மலாம், இப்ப நான்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் இல்ல சோம்பேறின்னு சொல்லுவாங்க. அந்த காத்தால சீக்கிரம் எழுந்துச்சு நாளா ஒரு வேலை இருக்குன்னா எனக்கு தூக்கம் வராது. எங்க அம்மா வந்து வேலையை முடிச்சுட்டு தான் அதை முடிந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. நம்ம ஒன்ன பத்தி பயந்தாதான் நமக்கு இன்னும் பயம் வரும். நம்ம துணிஞ்சிட்டோம்னு வச்சுங்க, துணிவே என்ன சொல்லுவாங்க, துணைதான். கடவுளாலேயே நம்மளால முடியாதத அந்த துணிவுங்கிறது வந்து உயர்த்தி விட்டுரும். அதனால எங்க அம்மா சாமிய கும்பிட்டு நம்ம முன்னுக்கு வரதை விட நம்மள நம்பி நம்ம துணிஞ்சு வேலை செஞ்சோம்னா அந்த துணிவே துணியா இருந்து நமக்கு வழி நடத்தும். அப்ப எல்லாமே சக்சஸ் தான். மோட்டிவேஷன் ஆயிட்டு தான் நான் வந்து இன்னமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா இவ்வளவு தைரியமா இருந்தா நான்லாம் வந்து எப்பயோ வீட்டுலதான் இருந்திருப்பேன். ஸோ அவங்களால இந்த அளவுக்கு நான் வந்ததால, ஸோ அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உங்களை மாதிரி பார்க்கணும், யாராவது ஒருத்தங்களுக்கு யூஸ் ஆனா கூட. ஆமா, அது வந்து எங்க அம்மா ஒரு புண்ணியமா நினைப்பாங்க. என்ன என் கூட சேர்ந்தவங்க எல்லாமே அதான், பானுமதியை பாருடி, பானுமதியை பாரு, கவிதாமாலாம் பானுமதியை பாரு, அவங்கள பார்த்து கத்துக்குங்க அப்படின்னு ஆளாளுக்கு சொல்லுவாங்க. நான் என்ன பெரிய அதுவா இதுவானா, இல்ல பானுமதி உங்க திறமை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திறமைங்கிறது வந்து வெளியே இருந்து வர்றது கிடையாது, நம்ம உள்ளே இருந்து வளர்த்து. எல்லாமே நம்ம என்னன்னா பாசிட்டிவா இருக்கிறவங்கள பார்த்தாவே நமக்கும் பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவ் மட்டும் இல்ல, எனர்ஜியும் வரும். எனர்ஜியே பாசிட்டிவ், பாசிட்டிவே எனர்ஜி. சோகமா இருக்கிறவங்க நீங்க பார்த்து சோகமான வீடியோவே பார்த்து நிறைய யூடியூப்ல வந்து இந்த மாதிரி ரிலேட்டடா வருது. நீங்க எதை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதை அப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு விட்டுட்டு கட் பண்ணிடணும். நான்லாம் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி டிராபிக்கே போக மாட்டேன். நல்லா மூமெண்டா எது நமக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குது, அந்த எனர்ஜியை தான் அதை பார்க்கும்போது நமக்கும் அந்த எனர்ஜி வரணும். அதை பார்த்து நம்ம அழுகுற மாதிரி வரவே கூடாது. அது வந்தாக்கா பாசிட்டிவானதெல்லாம் தான் பார்க்கணுமோ இல்லையா. இந்த ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை மாதிரி சொல்றது எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நானே எடுத்துக்கிறேன், இவ்வளோ நாள்ல நான் அழுவாம இருந்திருப்பேன்னா, கஷ்டப்படாம, ஆனா கண்ணில் எனக்கு தண்ணி வந்தது இல்லை சொல்றேன், கஷ்டப்படாம இருந்திருப்பேன்னா அந்த கஷ்டத்தை சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? எந்த யூஸ் யாருக்குமே இல்லை. ஐயோ அவங்க கஷ்டப்படுற, நீங்களே பாருங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா நம்மளும் சந்தோஷமா இருக்கும். லைஃப் ஹிஸ்டரிய பாசிட்டிவா ஷேர் பண்ணுங்க, அவங்க வந்து இருக்கிறவங்களுக்கு கூட யூஸ் ஆகும்னு சொல்லி இருக்கிறேன். சரி வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு நம்ம என்னோட லைஃப் கஷ்டத்தை வந்து எதுக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வேறவங்களுக்கு மோட்டிவேஷனா நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து சொல்லலாம், அந்த மாதிரி உஷாரா இருப்பாங்கல்ல இன்னமேட்டாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். போற வீடியோல வந்து நம்ம வந்து அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியும் வந்து நோண்டி கேட்டு என்னெல்லாம் எப்படிலாம் போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்கிட்டயும் நிறைய ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நிறைய விஷயம் அவங்களுக்குள்ள ஆனா இருக்கு. சரி கண்டிப்பா வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போறோம் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அந்த இதுல வந்து நம்மளோட பேட்டர்ன் மேக்கிங், டெய்லரிங் எல்லாம் வந்து சேர்த்து கத்துங்க. ஆனா கண்டிப்பா வந்து படிங்க. ஆமா, நல்லா கத்துக்குங்க எல்லாரும். யூஸ்ஃபுல்லா இதுக்கு மட்டும் இப்ப மட்டும் இல்ல, ஓடிட்டே இருக்கும்போது இல்ல, நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது இது யூஸ். அதுதான் ஒரு பெனிஃபிட் நமக்கு. நமக்கு லாஸ்ட் வரையிலும் நம்ம பிளவுஸ் நம்மளே தைச்சிக்கலாம், லூஸா இருக்கா அதை சரி பண்ணிக்கலாம், டைட்டா இருக்கா இதை போய் தைக்கணுமே அதெல்லாம் இல்லை. நம்ம வேலையை நம்மளே பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு மருமக இருக்கா, ஒரு நைட்டி எடுத்துட்டு வந்தா அத்தை லூஸா இருக்கு, இங்க குடும்பமா நான் தைச்சு தரேன், மார்க் பண்ணி தைக்கலாம். எந்த வயசுல வேணாலும் செய்யலாம் இந்த வேலையை. இந்த வேலைக்கு வந்து வயசே கிடையாது. லென்த்து ரொம்ப உயரமா இருக்கா, அந்த 3 இன்ச்சு கட் பண்ணி 2 இன்ச்சு மடிச்சு தைச்சிங்கன்னா உங்க மருமக சந்தோஷம். ஐயோ எங்க மாமியார் எப்படி பாரு இந்த வயசுலயும்
அப்படிங்கும்போது உங்களுக்கு பெருமை தானா வரும். இது பெருமை தான். நம்ம வந்து காசு சம்பாதிக்கிறது பெருசு இல்ல. அவங்களும் நம்மள வந்து லைக் பண்ணுவாங்க, நம்மளும் அவங்க லைக் பண்ணுவோம். பசங்களுக்கு ட்ரெஸ் லூஸா இருக்கா, கடையில இருந்து எதுவும் என்ன டிச்சு போடுறாங்க, அஞ்சில வச்சு போடுறாங்க, அது ஒரு மேலடி அடிக்கலாம். வெளியே கொண்டு போறீங்கன்னா ஒரு துணிக்கு 50 ரூபா. அது வீட்லயே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸும் ஆகும். அது மாதிரி உங்களை பார்த்து இன்னும் 2 பேரும் கத்துக்குவாங்க. ஓகே, நம்மள பார்த்து 2 பேர் கத்துக்கிட்டது நல்லது போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.